ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு பிறகு அரசாங்கமும், நீதிமன்றமும், காவல்துறையினரும் இணைந்து அரசியல் கட்சிகள் மக்கள் சந்திப்புக்கான சில விதிமுறைகளையும், நடைமுறைகளையும் குடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில அதுல பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியான, வளர்ந்து கட்சியான தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில ஒரு மக்கள் சந்திப்பு நடத்த இருக்காங்க. அந்த மக்கள் சந்திப்புக்கு காவல்துறையினர் குடுத்த விதிமுறைகளும், வழிமுறைகளும் என்னென்ன? அதற்கு தமிழக வெற்றி கழகம் எந்த வகையில ரெடியா இருக்கு? என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க? என்னென்ன தகவல் எல்லாம் அவங்க குடுத்திருக்காங்க? நான் முழு விவரமும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு குட்டி டைனோசர் சேனல். நான் உங்கள் பிரவீன். அதீத அன்பின் காரணமாக சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறீங்க. அது பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணா போதும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. டிசம்பர் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில உப்பளம்ன்ற பகுதியில இந்த கூட்டம் நடக்க இருக்குது. இந்த மக்கள் சந்திப்பிற்காக தமிழக வெற்றி கழகம் 20 ஏக்கரா கொண்ட ஒரு இடத்துல இந்த மக்கள் சந்திப்பு நடத்தலாம்னு அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் சந்திப்பு வரும் இடத்துல குடிநீர் வசதியும், கழிப்பறை வசதியும், மருத்துவ வசதியும், உணவு வசதியும் எல்லாமே எப்பவும் போல ஆஸ் யூசுவலா பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு அரசாங்கமும், காவல்துறையினரும் எத்தனை நபர்கள் வருவார்கள் இந்த கூட்டத்திற்கு அப்படின்னு கேட்ட பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 5000 நபர்கள் வருவதாக கொடுத்திருக்காங்க. அந்த 5000 நபர்களுக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்றது, எப்படி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்றது அப்படின்றத ஒரு நிரூபிக்கிறதுக்காக வருகிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டுல கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றது மூலமா அந்த நபர் யாருன்றத அரசாங்கத்துக்கும், காவல்துறையினருக்கும் தெரிய வந்துரும். சோ அதன் அடிப்படையில 5000 மக்கள் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டத்திற்கு வர என்ட்ரன்ஸ் இருக்கு. நுழைவு பகுதியும் தனியா வச்சிருக்காங்க. எக்ஸிட் பகுதியும் தனியா வச்சிருக்காங்க. அந்த நுழைவு பகுதியில் காவல்துறை சார்பாகவும் சில நபர்கள் இருப்பாங்க. டிவிகே கட்சியின் சார்ந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க. அவர்கள் ஒரு ஐடி கார்டுக்கு ஒரு நபர் அப்படின்ற ஒரு கணக்குல கியூஆர் கோட்ல என்ட்ரி பண்ணி அவங்கள உள்ள அனுப்புவாங்க. சில ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஒரு கியூஆர் கோடுக்கு 2 நபர்கள் அனுமதிக்கப்படுவாங்கன்னு. அப்படி கிடையாது. பாண்டிச்சேரியோட டிஐஜி அவர்கள் தெரிவித்த தகவலின்படி ஒரு ஐடி கார்டு, ஒரு கியூஆர் கோடுக்கு ஒரு நபர் தான் அலோவ் பண்ணுவாங்க. சோ ஒரு ஐடி கார்டுக்கு 2 நபர்கள்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை யாரும் நம்பாதீங்க. 5000 நபர்களுக்கும் 5000 கியூஆர் கார்டு மூலம் ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. இந்த கூட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கப்படுதுன்னா, பள்ளி கல்லூரிகள் துவங்கிய பின்பு, பள்ளி கல்லூரிகள் முடிவதற்கு முன்பு. அதாவது எக்ஸாக்டா சொன்னா ஒரு ஸ்கூலோட டைமிங் வந்து ஒரு 9:30க்குள்ள ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த மீட்டிங் ஆனது ஒரு 11 மணி போல ஆரம்பிக்கும். ஸ்கூல், காலேஜஸ் ஒரு 4 மணிக்கு முடியுதுன்னா, இந்த மீட்டிங் ஆனது அதுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பிஃபோரே முடிஞ்சிடும் அப்படின்றத பற்றி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் சந்திப்பானது, பாண்டிச்சேரியில் நடக்கிற இந்த மக்கள் சந்திப்பானது சீரும் சிறப்புமா நடக்கணும். எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாதுன்றதற்காக 1000 போலீஸ்காரர்களை இந்த கூட்டத்திற்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 5000 நபர்களுக்கு 1000 காவல்துறையினன்றது ஒரு அதிகபட்சமான காவல்துறை கணக்கு தான். இதன் மூலமாக சீரும் சிறப்புமா நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற ஒரு கேரண்டி ஒண்ணு மக்களுக்காகவும், மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சரி, இது ஓகே. யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வரக்கூடாதுன்றது காரணம் சொன்னாங்க இல்லையா? அதாவது பாண்டிச்சேரியில இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்திற்கு அனுமதி. தமிழகத்திலிருந்து இருந்து வர நபர்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே தமிழ்நாட்டில இருந்து வர மக்கள் அரசியல் சம்பந்தப்பட்டு விஜயோட வரவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கும் ஐடி கார்டு இருக்கும், அவங்களுக்கும் கியூஆர் கோடு இருக்கும், அவங்களுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வராங்க. அதை தவிர்த்து ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு அனுமதி கிடையாது. இதை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல காவல்துறையினர் செக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சு செக் பண்ணி, அவங்க ரெகுலரா வர பர்சன்ஸ், டெய்லியும் கூலி வேலைக்கு வராங்க, டெய்லியும் ஒரு ஆபீஸ் ஒர்க்குக்கு வராங்க, டெய்லியும் கடைக்கு வராங்க, டெய்லியும் பிசினஸ்க்காக வராங்கன்னா அவங்களுக்கு அவங்கள ஃப்ரீயா அலோவ் பண்ணிடுறாங்க. அதை தவிர்த்து டூரிஸ்டா வரவங்களோ, இல்ல திடீர்னு வரவங்களோ, புதுசா வரவங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. சோ பாண்டிச்சேரி போகணுன்ற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி அந்த பக்கம் போகாதீங்க. யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க ரெகுலரா வரவங்களை தவிர்த்து வேற யாரும் ரெகுலர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா காவல்துறையினரிடம் வந்த தகவல் என்னவென்றால், ரோட் ஷோக்கு அனுமதியே கிடையாது. விஜய் அவர்கள் டைரக்டா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வரலாம், பேசலாம், மீட்டிங் முடிக்கலாம், கிளம்பிடலாம். இதை தவிர்த்து ரோட் ஷோ பண்றதுக்காகவும், மக்களை ரோட் ஷோல நின்று வண்டியில வர வழியில பார்த்து கையசைச்சு பேசுறதுக்காகவும் துளியும் அனுமதி இல்லைன்னு பாண்டிச்சேரியில காவல்துறையினர் திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க. அதன் மூலமா டிராபிக் ப்ராப்ளம் வரும்ட்டு. இந்த மீட்டிங் நடக்க இருக்கிறதுனால ரூட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களான்னு கேட்கும் பொழுது எந்த ஒரு போக்குவரத்து மாற்றமும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்படி நடக்குதோ அதே போலதான் நடக்கும். இதற்காக தான் பள்ளி கல்லூரிகள்
தொடங்கியதற்கு பின்பும் முடிவதற்கு முன்பும் இந்த மீட்டிங்கை முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறை தரப்புல என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாதுகாப்புக்காக சில குழுவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட எப்படிலாம் பத்திரமா இருக்கணும், பாதுகாக்கணும்ன்ற ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்து ஒரு சில வாலண்டியர்ஸை வச்சிருக்காங்க. அவங்களும் இந்த காவல்துறையினருடன் இணைந்து செயல்படுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியின் டிஐஜன் அவர்கள் கொடுத்த பேட்டியை நீங்க கேட்டீங்கன்னா அதுல பக்குவமான அனைத்து தகவல்களும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகமும் காவல்துறையினரும் இணைந்து மக்களுக்கு சில கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளை எடுத்துக்கிட்டும் இந்த கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு ஒண்ணு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. திருப்பியும் கஷ்டப்பட கூடாது அப்படின்றதுனால அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இந்த கூட்டத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தும் இந்த மக்கள் சந்திப்பு யார் என்ன பேசுறாங்க, என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க, அரசியல் மாற்றத்துல எந்த விதமா அரசியல் மாற்றம் நிகழப்போகுது அப்படின்ற பற்றிய தகவலை மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கெவின்.